Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தோட்டம் ஒன்றில் இயற்கை உபாதைக்காக சென்ற சிறுவனை தோட்ட குத்தகைதாரர் துன்புறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கொங்குப்படையை சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷின் 15 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் இயற்கை உபாதைக்காக மஞ்சள் தோட்டத்திற்குள் சென்றுள்ளான். அங்கு தோட்ட குத்தகைதாரர் ரமேஷ் சிறுவனை மிரட்டி கழிவை கையால் அள்ளும்படி அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சிறுவன் தற்போது ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பவித்ரன் என்ற சிறுவன் மலம் கழிப்பதற்காக மோகன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை ரமேஷ் என்பவர் குத்தகைக்கு பயன்படுத்தி வருகிறார். அந்த இடத்தில் இன்று காலை சுமார் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மலம் கழிக்க சென்றுள்ளார். இதை கண்ட ரமேஷ் என்பவர் அந்த சிறுவன் பவித்ரன் அவர்களை அடித்து அந்த மலத்தை கையால் அள்ள வைத்து கொட்ட சொல்லியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கம்பிவேலி போட்ட கேட்டை பூட்டி அந்த சிறுவன் வெளியே வராமல் அவரை சித்திரவதை செய்துள்ளார். இது தகவல் அறிந்த அந்த சிறுவனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் அந்த சிறுவனை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதை தெரிந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நாங்கள் அந்த தம்பியை சந்தித்தோம், அந்த குடும்பத்தினரை சந்தித்தோம். மாறுதல் கோரி அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரினோம். இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க கண்காணிக்க குழு அமைப்பதோடு மட்டுமில்லாமல் அதை தீவிரமாக செயல்பட வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாக உள்ளது.